சிபிஐ உண்மையை சொல்லுங்க. ஆமாம் சார், 10 மணிக்கு போகணுன்னு சொன்னேன், 3 மணிக்கு போயிட்டேன், பிரச்சனை வருமே கொஞ்சம் நல்லா வரும் நினைச்சு இப்படி செத்து போவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு உண்மையை சொன்னா விட போறா? நீங்க போய் பேச அங்க போய் போறீங்க. கூட்டத்தில் 41 பேர் செத்தது கொஞ்சமாவது உறுத்தல் வந்ததாங்க? கொஞ்சமாவது உறுத்தல்? ஒரு முறையாவது நான் வருத்தப்படுறேன். அது யார் சாவணுமோ நான் காரணம் தான், ஏன்னா என் கூட்டத்தை பார்க்க என்னைய பார்க்க வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல. யார் காரணமா இருக்கு? அதை 10 ரூபா பாலாஜியே கூட காரணமா இருந்துட்டு போட்டோம். ஐயா நாம் தமிழரே காரணம், ஐயா அதிமுகவே காரணம், காங்கிரஸே காரணம், பிஜேபி, உங்களை தவிர எல்லாரும் காரணம், காவல்துறை காரணம், கக்கு சொல்லவன் காரணம், அங்க தோண்டினவன் காரணம், ஜேசிபி ஓட்டவன் காரணம், எல்லா பேரும் காரணம். நீங்க காரணம் இல்ல. குறைந்தபட்ச ஒரு இளவு வீட்டுக்கு போற என்ன சொல்லுவோம்? ஐயோ என்னங்க இப்படி ஆகி போச்சு, நான் கூட நேரம் இல்லாமல் போயிட்டேங்க, ரொம்ப சங்கடப்படுறேங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இவர் எப்படி சங்கடப்பட தெரியும்ல? நான் வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு, வாங்க சங்கடப்பட வேண்டியிருக்கு, வந்து கேட்டு போங்க. ஆடா மானங்கட்டவங்களா, இதில் ரோட்டில் கத்திக்கிட்டு அலையிறாங்க. எப்படி இது ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டாங்க. நாம் தமிழர் கூட்டத்தில் நம்ம அப்படின்னு டிவியில் போட்டுருவாங்க, யூடியூப்ல எடுத்து காட்டுவாங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னத்த சொல்ல, இப்போ ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிறோம். நான் மறுபடியும் சொல்ல, கொள்கை இல்லாத கூட்டமாக நாம் தமிழர் உருவாகலை. என்னை விட்டீங்கன்னா 10 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். நாம் தமிழர் கொள்கை என்னன்னு ஒன்று விளக்கி என்னால் பேச முடியும். எளிய தமிழனுக்கு புரிகிற அளவு கூட என்னால் பேச முடியும். ஏன்னா என்கிட்ட கொள்கைகள் இருக்குது. எங்கள் அண்ணன் சீமான் ஒரு புத்தகத்தை கொடுத்து நிப்பாட்டிருக்காரு. தேர்தல் அறிக்கை கொடுக்கறதில்ல நாம் தமிழர் கட்சி, ஆட்சி வரவு திட்டத்தையே 2016 கொடுத்த கட்சி. நீ காப்பி அடிப்பியோ, டீ அடிப்பியோ, உட்காந்து அடிப்பியோ, போன்வீட் அடிப்பியோ, ஜார்லிக்ஸ் அடிப்பியோ, என்னமோ அடியில் சாவு. இந்த புத்தகத்தை அப்படியே கூட காப்பி அடிச்சுட்டு போ, நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். நீங்கள் இதை எப்படி ஊழலை ஒழிப்பீங்க நான் சொன்னால் நீங்கள் காப்பி அடிச்சிருவீங்க. அந்த கூட்டம்லாம் நாங்கள் கிடையாது. வச்சாச்சு, நீ ஆட்சிக்கு வந்து செய்றியா இல்லை உன்னை தோக்கடிச்சிட்டு நான் ஆட்சிக்கு வந்து செய்வேன். இதான் போட்டி. உங்களுக்கு புரியுதுல? நாம் தமிழர் ஆள வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நீ உட்காந்து சரியா செய்யலனா உன்னை ஓட்டி விட்டுட்டு நான் உட்காரன் தான் நோக்கம். அப்ப நீ சரியா செஞ்சனா உனக்கு வாழ்த்து தெரிவிப்பேன். ஒன்னு சொல்லுவாங்க, சீமா நேத்து வந்து ஸ்டாலினை சித்தப்பானாரு, எடப்பாடிய இன்னைக்கு வந்து திட்டுறாரு. ஆமா, அவர் தமிழ்நாட்டுக்கான தமிழர் திருநாள் இருந்தது, தமிழரோட நவம்பர் 1 தமிழர் பிறந்த நாள் சரியா சொன்னாரு, வாழ்த்துறோம். அதே ஸ்டாலின் வந்து இல்ல சூழல தான் அப்படியே திட்டணும். ஸ்டாலின் நாளைக்கு ஒரு நல்லது செய்யட்டும், இந்த செவிலியர்களுக்கான போராட்டத்தை தீக்கட்டும், வாழ்த்த தயாரா இருக்கும். எங்க எதிர்கட்சி என்பது எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சி அல்ல. நாங்கள் எதிரி கட்சி அல்ல உறவுகளே, உங்கள் எதிர்கட்சி. நீங்கள் நல்லது செய்த போது உங்களை தட்டி கொடுப்பதும், தவறு செய்கிற போது உங்களை தட்டி தூக்குவதும் தான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்கிறது. இந்த 2026 234 வேட்பாளர் ஒரே மேடையில் நிப்பாட்ட போற மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடாக பிப்ரவரியில் போட போறோம். சுரேஷ் முதற்கொண்டு அங்க வந்து உட்கார போறாங்க. 234 வேட்பாளர், 100 பேர் பாருங்க புது ஹீரோக்களா வந்து நிக்க போறாங்க. இந்த ப்ரொடியூசர் பையன் ஹீரோ வரங்கல்ல, அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில எங்களோட வளர்ப்பெல்லாம் நாளைக்கு பாருங்க 100 எம்எல்ஏ வேட்பாளராக இளம் கதாநாயகிகளை எங்க அண்ணன் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. உங்களுக்கு நீங்க அறிக்கை கதாநாயகன், எங்களுக்கு ஆளுதாண்டா கதாநாயகன். அதான் சொன்னல, 4 மணி நேரம் உட்காந்து கேட்கக்கூடிய தகுதியும் தெம்பும் திராடியும் இங்க வேட்பாளர் அண்ணனுக்கு தான் உண்டு. அப்படிங்கிற மாதிரி அந்த திறமையோட ஒரு நிப்பாட்ட போறோம். சின்னம் பாத்தீங்கல்ல, ஏற்கலப்பை தாங்கிய விவசாயி சின்னம் நம்ம கிடைக்கூடாது என்ன ரங்கராட்டில் ஆடினாங்க. இனிமே இந்த சின்னத்தை வைப்ப எது கரும்பு விவசாயி தூக்குறாங்களா, தூக்கிட்டு நமக்கு மைக்கு கொடுத்த உடனே கரும்பு விவசாயி ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து கரும்பு விவசாயி கொண்டு போடு, கரும்பு இப்ப போடு, இந்த சின்னத்தை வாங்கி போடு. நீ சின்ன வச்சதால போடுவேன், எங்க அண்ணனே வச்சுட்டாங்க சின்னத்துல. எங்க அண்ணா இனிமே நீ தூக்குனாலும் இந்த சின்னத்தை நீ எடுப்ப. இந்த சின்னத்தை வைத்துத்தான் உறவுகளே வேளாண்மை அரசு பணி என்று நாம் தமிழர் சொன்னது சாத்தியம்னா இந்த விவசாயி வெல்ல போறது நிச்சயம். தமிழோட வரலாறு பாருங்க. கட்சி எதற்கு தொடங்கினார்? திமுக ஒரு கட்சி எதுக்கு தொடங்கினா? இந்த நாட்டின் விடுதலைக்காக தொடங்கினானா? இந்த நாட்டின் விடுதலைக்காக அண்ணாதுரை கட்சி இல்ல. பெரியார் வந்து 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு, அது எனக்கு பிடிக்கல. நாங்களா சொன்னோம்? இல்ல நாங்களா வளர்த்தவங்களே பெரியார் கல்யாணம் முடிச்சாரு நாங்களா சொன்னோம்? அண்ணாதுரை தான் சொன்னாரு, உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தவர் சொன்னாரு. இன்னைக்கு பெரியார மேலதிக்கு வச்சு உங்க கட்சி தலைவர் தான் சொன்னாரு. அவர் 2வது வளர்த்த பொண்ணையே கல்யாணம் முடிச்சாரு, மானக்கேடா இருக்குது, அதனால வேண்டாம், தனியா கட்சி தொடங்க. திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக எதுக்கு தொடங்கினார்? எம்ஜிஆர் எதுக்கு தொடங்கினார்? தத்துவ நிலைப்பாடு மாற்றமா? திமுக சாராய கட்சி வச்சிருச்சு, சாராயத்தை விக்குது, எனக்கு சாராயம் வேண்டாம்னு அதிமுக தொடங்கினாரா எம்ஜிஆர்? அப்படி கணக்கு காட்டுற அடிச்ச கமிச்செல்லாம் ஒழுங்கா கணக்குடியானா என் பேரை போட்டு இவன் ஆட்டையை போடுறான்னு சொல்லி அவர் ஒரு தனி கட்சி. அதுக்கு தானே அதிமுக. தேமுதிக எதுக்கு தொடங்கினாங்க?
எங்க ஐயா விஜயகாந்த் அப்படியே படம் நடிச்சு முடிச்சு அப்புறம் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த நாட்டை காப்பாற்றணும் சொல்லி வாசின் கான் இருந்து நாட்டை காப்பாத்தின மாதிரி இவங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்ற கட்சி தொடங்கினார். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவர் வாட்டுக்கு தாட வரைக்கும் தடவை நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கருப்பு மக்க சோப்பாக்க பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அவர் பாருங்க ஒரு பாலம் கட்டுறதுக்காக கல்யாணம் பண்ணி அடிச்சிட்டாங்க. எது மக்களின் பயன்பாட்டுக்காக ஒரு மேம்பாலம் கட்டுகிற போது சென்னையில் இருக்கிற ஆண்டாளர்கள் திருமண மண்டபத்தின் ஒரு பகுதி வெறும் சுற்றுச்சுவரை இடிச்சாங்க. ஐயோ கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. நான் கட்சி தொடங்க போறேன் தேசிய முற்போக்கு திராவிட என்ன முதலமைச்சராக்குங்க. இதுதானே உங்க வரலாறு. நான் சீமானவர்களும் நாங்களும் எங்களுக்காக கட்சி தொடங்கணுமா? எங்கள் குடும்பத்திற்காக கட்சி தொடங்கணுமா? இல்ல எங்கள் இழப்பிற்காக கட்சி? இந்த இனத்தின் இழப்பிற்காக கட்சி தொடங்கணும். இந்த இனம் ஏன் இழப்பை சந்திக்கிறது என்று சீர்தூக்கி பார்த்தோம். அந்த பார்த்ததன் விளைவாக ஒரு முடிவு செய்தோம். இங்க யாரும் வரலாம், யாரும் வாழலாம், ஆனால் மான தமிழன் ஒருவன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சான். அதுதான் கொள்கை. அதுதான் தலை இவன் நினைச்சுக்கிறான். தமிழர் நாட்டை தமிழர் ஆனவொன்னு நாம் தமிழர் எல்லாம் ஒரு இனவாதம் பேசுறாங்க, மொழிவாதம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்க யாரும் வரலாம், யாரும் வாழலாம் சொல்றோம்ல. அந்த வார்த்தையை மட்டும் அப்படி 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 ஒளிச்சு வச்சுட்டு தமிழன் தான் ஆளு. ஆமடே, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ சோறு தான் திங்கிற, நானும் சோறு தான் திங்கிறேன். நீ திங்கிறது சோறுனா நான் திங்கிறது சோறுனா நீ சொல்றது உண்மைனா நானும் சொல்றது உண்மை தானே. உன் நாட்டில் ஆந்திரா இருக்குது, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது. ஆந்திரா ரெண்டா பிரிஞ்சிச்சு, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா. இந்த ரெண்டையும் பாத்துக்கங்க. நாம் எப்படி சென்னை தமிழ், கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், மதுரை தமிழ் தனித்தனி தமிழ் பேசுறோம் பாருங்க. அது மாதிரி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாலும் தெலுங்கு தான் பேசுறான், வேற ஒரு மொழியும் பேசல. இவன் பேசுறது கொஞ்சம் தெலுங்கு, அவன் பேசுறது கொஞ்சம் தெலுங்கு, அவ்வளவுதான் பேசுறான். தெலுங்கானால பிறந்தவன் ஆந்திர பிரதேசத்தில் முதலமைச்சராக முடியாது. ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவன் தெலுங்கானால முதலமைச்சராக முடியாது. ஒரே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இருவேறு மாநிலமா பிரிஞ்சு. நீங்க வரலாறு புரிஞ்சுக்கணும். முதலா மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்படும் இந்தியா அப்படின்னு முதல் குரல் எழுப்பப்பட்டதே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்ட்ட இருந்ததான். அதே மாதிரி இந்தியாவில் கடைசி மாநிலமா பிரிஞ்சதோ இந்த தெலுங்கானா தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம பிரிவினவாதி கிடையாது. நான் தான் சொன்ன அப்பயே பழக்கப்பட்டவன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்க அப்பா சொன்னாரு, எங்க வாத்தியார் சொன்னாரு, ஏண்டா பக்கத்து வீட்டுக்கார ஒழுங்கா வந்துட்டா நீ ஏண்டா நேரத்துக்கு வரலன்னு என்ன திட்டினாங்க. மார்க் கொடுத்தாங்க, வீட்டுக்கு கொண்டு எங்க அப்பா திண்டாரு, ஏண்டா அவன் மகன் இப்படி படிச்சிருக்கா, நீ ஏண்டா இப்படி படிச்சிருக்கேன்னாங்க. அப்புறம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது அவன் வேலைக்கு போயிட்டா நீ ஏண்டா வேலைக்கு போலன்னாங்க. ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா ஒழுக்கமா கல்யாணம் முடிச்சு வச்சிருவான், நீ எருவ மாடி மாதிரி இப்படி சுத்துறனாங்க. இப்படியே காட்டி காட்டி பக்கத்துல பாரு, அவனை பாரு, ஏத்தவரை பாரு, பக்கத்துல பாரு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கல்ல. நான் இப்ப வளர்ந்து நின்று அரசியல் பேச நினைக்கிறேன். பக்கத்துல பாத்துறேன், கேரளாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவன் தான் முதலமைச்சர். ஆந்திராவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் தான் முதலமைச்சர். கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன் தான் முதலமைச்சர். அப்படியே திரும்பி ஏன் ஊட்டையும் பார்க்கிற, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ முதலமைச்சராக முடியல. எப்படி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக முதலமைச்சராக முடியல. கன்னட ஜெயலலிதா முதலமைச்சர், மலையாள எம்ஜிஆர் முதலமைச்சர், தட்சிணாமூர்த்தி தெலுங்கர் என்ற கருணாநிதி இங்கே முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப எனக்கு கொஞ்சம் சூடு சொன்ன வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆனா ஐயோ பிரிவினம் பேசுறாங்க. பிரிவினம் யார் பிரிவினம் பேசுறா? தலை எல்லார் கையிலும் லட்டு கொடுத்துட்டாங்க. தலை உங்களுக்கு புரியுற மாதிரி சோத்திலே ஆரம்பிக்க, எல்லார் கையிலும் லட்டு கொடுத்துட்டாங்க. லட்டும் நல்லா தான் இருக்கு, கையும் நல்லா தான் இருக்கு, வாயும் நல்லா தான் இருக்கு. ஆளாளுக்கு அவர் ஒரு லட்டை தின்னும் போது எந்த சிக்கல் இல்லை. நீங்க 3 பேரும் ஒழுங்கா உங்க லட்டை தின்னீங்க, என் லட்டு இப்படியே இருக்கு. என்ன அர்த்தம்? ஒன்னு எனக்கு வாய் வேலை செய்யல, எனக்கு கை வேலை செய்யலன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஏதோ ஒரு சவள பிள்ளையா நான் பிறந்துட்டேன், இப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். நீ நல்ல யோக்கியம் என்ன பண்ணணும், நம்ம 3 பேர் லட்டு தின்னுட்டோம், தெலுங்கு மலையாளி கன்னடன், அவன் லட்டை தின்னுட்டோம். இந்த பேபுல பாவம் நம்ம கூட பிறந்தவே, அவன் நம்ம பிறந்தவே, இப்படி வச்சிருக்கான்னு சொல்லி இந்த லட்டை தூக்கி வாயில விட்டுறோம். ஆனா உங்க வாயில பிச்சுட்டு போயிட்டீங்களா? இந்த 3 லட்டை பிரிச்சு 3 ஆக்கிட்டீங்களே. உங்க லட்டையும் தின்னுட்டு 7 லட்டையும் திங்கிறீங்க. இப்ப நான் சவள பிள்ளை, என் புள்ள சவள பிள்ளை இல்ல, நல்ல பிள்ளை. வாய் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு. நீ ஓ லட்டை திங்கிற போதே என் லட்டை நான் திங்க நினைக்கிறேன். உன் மண்ணை நீ ஆழ்கிறது எப்படி சரியோ அது போல என்னை, என் மண்ணை நான் தான் ஆள வேண்டும். அதுதான் இந்த தத்துவம். சும்மா என்னமா நாங்க என்னமோ பெரிய சண்டை போட்டு புடுங்குற மாதிரியும் இங்க எல்லாரும் வெளியே போய் சொல்லிடுற மாதிரி. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துருச்சா மத்த எல்லாரும் வெளியே அனுப்பிடுவாங்க, இந்திக்காரன் வெளியே அனுப்பிடுவாங்க, தெலுங்காரன் சக்தி ஏதோ ஒரு சக்தி வந்திருக்கல, ஓம் சக்தி. சரி சக்தி இருக்கட்டும், ஏதோ ஒரு சக்தி வந்திருக்குல்ல,
தியேட்டர்ல வந்து இறங்கி இருக்கு சத்தினா. அந்த சத்தி பாருங்க, இப்ப அந்த சத்தியை பார்த்து கமலஹாசன் சொல்றாரு, நான் கூட சத்தியை பார்க்கல, பார்க்காம என்னமோ நினைச்சேன், இப்பதான் தெரியுது 2026 திமுகவை ஜெயிக்க வந்த சக்தி இந்த பரா சக்தி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். என்னடான்னு பார்த்தா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்த மண்ணில் விளை போட்டு விதைத்ததே திமுக தான். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக கிடைத்த அறுவடையை பெற்றுத்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. நல்ல நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. அதைத்தான் நானும் சொல்றேன். 1956 தொடங்கி 1965 வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பல பேர் செத்து போனா. என் சகோதரன் நல்லான்னு சொன்ன மாதிரி விருகம்பாக்கம் அரங்கநாதன் யாருக்கும் தெரியாது. கீழப்பல ஒரு சின்னசாமி, கீழப்பலூர்ல போய் பாருங்க, 2 அடியில ஒரு சிலை இருக்கு, மண்டை மேல கொண்டல்ல, இது மண்டை முடி உடஞ்சு கிடக்குது. விருகம்பாக்கம் அரங்கநாதன் யார் என்றே தெரியாது. தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டி செத்து போனா. மேற்கு சைதாப்பேட்டைக்கு போய் பாருங்க, சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில முகப்புல கருணாநிதி வளைவுன்னு போட்டிருப்பாங்க, 75 ஆண்டுகள் வளைவு. ஒரு 200 அடி தள்ளி போனீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்கும், சுரங்க பாதை. அந்த சுரங்க பாதையில கொஞ்சம் அழிஞ்சிருக்கும், போய் தொடச்சு பாருங்க. என்ன எழுதிருப்பாங்க? அரங்கநாதன் சப்வே அப்படின்னு எழுதிருப்பாங்க. உங்க ஊர் எழுதி வச்சிருக்காங்க நம்ம சேலம் போட்டிருக்காங்களா? நம்ம தமிழ்ல இருக்கும், சேலம் ஆங்கிலத்தில் இருக்கும். அது மாதிரி அரங்கநாதன் சப்வே. சப்வேனா என்ன? சுரங்க பாதை. தமிழ்ல அரங்கநாதன் சுரங்க பாதை எழுதிருந்தா உண்மையிலே சரிங்க. ஏன் இந்த மொழி வேணும், இந்தி மொழி இந்த மண்ணில் நுழைந்து விடக்கூடாது, இந்தி திரிப்பு வேண்டாம், என் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி செத்து போன அரங்கநாதன், செத்தவனை திருப்பி கருணாநிதி தோண்டி எடுத்து செருப்பு கொண்டு அடிச்சு மறுபடியும் புதைச்சிட்டார். எது? அவன் பேர்ல அரங்கநாதன் சப்பே. ஏன்? மொழிக்காக செத்து போன பேர்ல சுரங்க பாதை வச்சிருக்கணும், அது என்ன சப்புவே? இவன் தான் சொல்றான் நாங்க மொழியை பாதுகாக்க நாங்க போராடினோம். சரிங்க, இந்தி மொழியை திரிக்க கூடாதுன்னு போராடினீங்க. இந்திக்காரன் உங்க அப்பா நான் விட்டான் உள்ள, இந்திக்காரன் யாரா விட்டா? இந்தியா வரக்கூடாது இடத்துல இப்ப எங்க பார்த்தாலும் இந்தியா இருக்குது. எங்கடா ஒரு தேநீர் கடைக்கு போனா யாரே யா பாய் அப்படிங்க, உணவகத்துக்கு போன எவனே தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்மால் சிவப்பா இருக்கணும், நம்ம சந்தேகப்பட விட்டுருக்கு. நம்ம வீட்டில் 2 பேரும் சிவப்பா இருக்காங்க, அவனை பார்க்க இவன் இந்த கரப்பையில இருப்பானோ, அவன் என்ன நல்லா இருக்கலாடா அப்படிங்க, ஓ இவன் நம்மவே தான் இருக்கோம். இப்ப எங்க பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. ஒண்ணுதான் ஜாத்தியா இருக்கு, நம்மால் வாயை சும்மா வச்சிருக்கான், அவன் மென்னுகிட்டே இருக்கான். அந்த ஒண்ணு வச்சுதான் அந்த தூய சக்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு, மற்றபடி ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப இந்தியை திரிக்க கூடாதுன்னு போராடுறது ஓங்கச்சுனா இந்திக்காரனை உள்ள விட்டது யாரு? இன்னைக்கு அதுக்கு யாரு காரணம்? எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் அலையிறான். இந்தி வேண்டாம், இந்திக்கார வேணுமா? அப்படி கேட்கணும்ல கேள்வி. எங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்காக ஒரு கட்சி வேணும் இல்லைங்க, குறைஞ்சபட்சம் இந்த மண்ணில் நடைபெற அரசியலை சுட்டி காட்டுவதற்கு ஒரு அரசியல் வேணும்ல, அதுக்கு தாங்க நாம் தமிழர் என்கிற கட்சி. கேவலங்க, கேவலம். ஒரு மண்ணில், அந்த மண்ணில் வாழ்கிற தமிழர், அந்த மண்ணில் வாழ்கிற மக்களின் மொழியின் பேரை கொண்டு ஒரு கட்சி எந்த நல்லம் கிடையாதுங்க. நாம் தெலுங்கர் கட்சி இருக்கா? நான் மலையாளி, நான் இந்தியர், எங்காவது கட்சி கிடையாது. நாம் தமிழன் கட்சி வைக்கும் போது தூக்குல தொங்கி இருக்கணும் தமிழெல்லாம். என்னடா மான தமிழன், இந்த மண்ணில் இவ்வளவு பேர் வாழும் போது நாம் தமிழர் எதுக்குடா கட்சி? எப்படி வைக்கணும்? நீயும் தமிழன் நானும் தமிழன், வா நாம் தமிழர் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. யாரான்னு கேட்டா சீமான்கிறா. எப்படா இந்த மண்ணில் நீ தமிழன் நான் தமிழன் நமக்கு தெரியல. நான் ஆடாரு, நீ யாரு? நான் கோனாரு, நீ யாரு? நான் மறவரு, நீ யாரு? நான் தேவேந்திரரு, நீ யாரு? நான் செட்டியாரு, நீ யாரு? நான் இந்து, நீ யாரு? நான் கிறிஸ்டினு, நீ யாரு? நான் இஸ்லாமு, நீ யாரு? அப்படித்தானே வரைக்கும் இருந்தோம். எவனாவது தமிழர் இருந்தோம். நம்ம ஆளு பாருங்க ரொம்ப விவரமானவங்க. நான் இன்னும் சாதி ஒத்துக்குருவான். ஆமா வாங்க நம்ம ஆளுங்களா நீங்க? நாங்க நம்ம கிறிஸ்டினுங்க. ஆமா நம்ம ஆண்டவர். ஆமா வாங்க வாங்க. சாதி ஏத்துக்கிறோம், மதம் ஏத்துக்கிறோம். அப்புறம் பாருங்க இந்த ஒரு இடைவெளி சும்மா இருக்கும். இந்த படிக்கட்டுக்காரி நான் இந்தியன் ரொம்ப பேசிக்கணும் வச்சுக்கோ, நம்ம வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு சரின்றியான். ஏன்டா இப்படி படிக்கட்டில் ஏறும்போது சாதிப்படி ஒத்துக்குது, மதப்படி ஒத்துக்குது, தமிழன் மொழிப்படியை சொல்லுங்க. சாச்சா பிரிச்சு பேசாதீங்க, இங்க நிறைய பேர் இருக்கான். ஏன்டா தமிழனுக்குள்ள சாதி பிரிச்சு பேசும்போது நல்லா இனிக்குது, தமிழனுக்குள்ள மதம் பிரிச்சு பேசும்போது நல்லா இனிக்குது. ஆனா தமிழனுக்குள்ள மொழி அப்படின்னு ஒன்றா சேர்க்கும் போது தெலுங்குல பிரிக்கிறாங்க, மலையாளத்தை. இப்ப தெரிஞ்சுறாங்க அண்ணன் சொல்றாரு, எவெல்லாம் தமிழன் கேட்கிறானோ அவனெல்லாம் சந்தேகமா பாருன்னு சொன்னால, அந்த மாதிரி இப்பதான் சந்தேகம் வருது. என்னடா நான் மொழின்னு சொல்லும் போது உனக்கு இடிக்குது, அப்ப இடிக்கத்தான் செய்யும். இப்பதான் நான் யோசிக்க வேண்டியிருக்கு, கருணாநிதிக்கு என்ன பேரு?
ஏன் என்று கலைஞர்கள் வைத்தார்கள். ஏன்னா கருணாநிதி பேர் கருணாநிதியே கிடையாது, அதுவே வைத்தது. அப்ப பேர் என்ன? தட்சணாமூர்த்தி. அதுவா தெருவிலிருந்து எடுத்ததா வேற எதுவும் வைத்ததா அப்படின்னு தேட வேண்டியிருக்கு. சரி, ஜெயலலிதாவுக்கு என்ன வைத்தார்கள்? ஜெயலலிதா என்று வைக்கவில்லை, அது சினிமாவுக்காக வைத்தது. அப்ப என்ன பேர் வைத்தார்கள்? கோமளவள்ளி என்று வைத்தார்கள். அதுவாது வந்ததா இல்ல வைத்ததா தேட வேண்டியிருக்கு. சரி, எம்ஜிஆருக்காவது என்னன்னு வச்சாங்களா? இல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அவருக்கு இப்ப எல்லா பேரும் பேர்ல இருந்து ஊர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருக்கான். இப்ப நம்ம வந்து நீங்க மலையாளி தானே தெரியும், மதிவானன் இருக்கும்போது தெரியுது மானா மானா மலையாளி தான். அவன் கண்டுபிடிக்க நம்மகிட்ட வந்து அப்ப எதுக்கு தெரியுமா? நம்ம சொல்லிடுவோமா நான் என்ன ஆளுக்கு தெரியுமா, நான் தமிழ, அவங்க நம்மள இப்படி அரசியல் பாருங்களேன். ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆளும் போது யார் தமிழன் ஒரு கேள்வி வருது. தொலைக்காட்சியில் உட்காந்து பேச யார் தமிழன்? நீங்க தமிழன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க தமிழர்லாம் எந்த டெஸ்ட்ல லேப்ல எடுக்கிறீங்க? நீங்க எங்க திராவிடர்னு டெஸ்ட்ல லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்கல, அதே லேப்ல தான்டா அண்ணன் சீமானும் அவன் தம்பிகளும் யார் தமிழர் என்கிற டெஸ்ட நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொன்னா அவன்கிட்ட பதில் இருக்கா? யார் திராவிடர் எப்படி நீங்க வச்சீங்க? திராவிடன் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சா? ஒரே கேள்வி நான் 15 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஒரு வேலும் பதில் சொல்ல மாட்டேங்க. நான் தமிழங்க, நான் தமிழன், எங்க அப்பா தமிழர், எங்க அம்மா தமிழர், ஒரு தாய்மொழிக்கு பிறந்த நான் ஒரு தமிழன். அவர் தெலுங்கரு, தெலுங்கு தாய்க்கும் தெலுங்கு தகப்பனுக்கு பிறந்தவர் தெலுங்கரு. இவர் மலையாளி, ஒரு மலையாள தாய்க்கும் மலையாள தகப்பனுக்கும். இவர் கன்னடரு, ஒரு கன்னட தாய்க்கு ஒரு கன்னட தகப்பனுக்கும். இவர் துளு, ஒரு துளு தாய்க்கு ஒரு துளு தகப்பனுக்கும். திராவிடர் நான் யாரான்னு கேட்டா சவுத் இண்டியன்ஸுங்க. அந்த சவுத் இண்டியன் என்னடா விளக்கம் கேட்டா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது எல்லாம் சேர்ந்தது. அப்ப அஞ்சப்படுக்கு பிறந்த அந்த யாராவன் அப்படின்னு நான் கேட்பேன்ல, ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சா? என் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன். அஞ்சப்படுக்கு பிறந்த அந்த அவன் யாரு? நான் தாய்மொழி தமிழ், ஒரு அப்பன் ஒரு அம்மா. யாரா திராவிட? என்ன திராவிட? அப்ப என்ன அர்த்தம்? தமிழன் என்கிற அந்த பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தமிழன்கிற போர்வையில இந்த மண்ணை மாற்று மொழி பேச ஆள்றதுக்காக வசதியா கொண்டு வரப்படுதான் திராவிடம். நீங்க இங்க சிந்திக்கணும், எங்களுக்கு மாற்று மொழி பேசுகிறவர்கள் மீது எங்களுக்கு சிக்கல் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில மாநில பொறுப்புல மாற்று மொழி பேசுறவர்களை நாங்கள் அமர்த்தி இருக்கிறோம். பாராளுமன்ற வேட்பாளராக மாற்று மொழி பேசுறோம் நிப்பாட்டிருக்கிறோம். சட்டமன்ற வேட்பாளராக மாற்று மொழி பேசுறோம் நிப்பாட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும் தேடி தேடி பொறுப்புலடா சீட்டு கொடுக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யாரும் வரலாம் வாழலாம், நான் சொல்றேன்ல, நீ அமைச்சர் கூட ஆகலாம், பிரச்சனை இல்லை. நீ மலையாளி, கன்னட அதல்ல, அட இந்தியார அதல்ல, முதலமைச்சரா தமிழர் இருக்குன்னு தான் சொல்லுதான். உங்க நாட்டில் நீங்க இருக்க மாதிரி எங்க நாட்டில் இல்லைங்க. நாங்க யாது எங்க அண்ணன் அருள் சொல்லிட்டு போனா எங்க வாத்தியாரு யாதும் முறை யாவரும் கேளீர். ஆமா, நீங்க யாதும் முறை யாவரும் கேளீர் தானே சொன்னீங்க. நீங்க என்ன இப்ப பிரிச்சு பேசுறீங்க? ஆமாங்க, யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்களே ஆண்டுகிட்டு நான் உட்காந்துட்டே போக முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், உன்னை வரவேற்க நான் தயாரா இருக்கேன். உலகத்திலே வந்தவனுக்கு சோறு போட்டவன இரவு தங்குறதுக்கு திண்ண கட்டி வச்ச பரம்பரைன்னு ஒண்ணு இருக்குன்னா உலகத்தில் தமிழ் பரம்பரை மட்டும்தான். அப்ப மான தமிழனை அரியணை ஏற்றுவோம் எங்களுடைய தொடக்க கொள்கை இருக்குது. அது மட்டும்தான் கொள்கையா? இல்லையே. இந்த மண்ணில் இருக்கிற வளங்களை பாதுகாக்கணும், இந்த மண்ணில் வாழ்கிற மக்களோட நலங்களை பாதுகாக்கணும், இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேணி பாதுகாக்கணும். அதான் சொல்றோம்ல, எல்லோருக்கும் அரசு வேலை. ரொம்ப யோசிக்கிறான், பூரா எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியும்? ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்க, இடைநிலை ஆசிரியர் போராடிக்கிட்டு இருக்கான். ஏன் போராடுறான்? சம வேலை சம ஊதியம். சென்னையில போராட்டம் 17 நாளாக போராடிய நேற்று அவனை அடித்து உதைத்து துன்புறுத்தி கையை பிசக்கி காவல்துறை கைது செய்கிறது. யோசிச்சு பாருங்க. காவல்துறை மேல குத்தம் கிடையாது, காவல்துறை அமைச்சரை தான் நம்ம கண்டிக்கணும். காவல்துறை அமைச்சர் யாரு? யாரு? நம்ம அப்பா தான். தலைவன் இல்லாம யாரு இருப்பா? நீங்க எதுக்கு இதை தெளிவா சொல்றது தெரியுமா? காமராஜர் ஒருத்தர் ஆட்சியில் இருந்தாரு. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறையோட அமைச்சர் காமராஜர் கிடையாதுங்க, கக்கனுங்க. ஏன்னா காமராஜருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம தப்பு பண்ணாலும் கக்கன் நம்மளை தூக்கி உள்ள ஓடுவான், அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. இந்த கலாநிதி போய் வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை வரும். கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு, காவல்துறை கருணாநிதி வசம். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். இவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப பொன்மணி செம்மல், எங்களுடைய தங்கம், புரட்சி திலகம், அப்படி இப்படின்னு தங்க பசுமமா திம்பாரு, வெள்ளையா இருக்காரு, வடிவேல் சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப யோக்கியமாங்க. அந்த எம்ஜிஆர் வந்தாரு, காவல்துறை எம்ஜிஆர் வசம் தான். ஜெயலலிதா முதலமைச்சர், காவல்துறை ஜெயலலிதா வசம். ஓபிஎஸ் முதலமைச்சர், காவல்துறை ஓபிஎஸ் வசம். இபிஎஸ் முதலமைச்சர், காவல்துறை இபிஎஸ் வசம். ஸ்டாலின் முதலமைச்சர், காவல்துறை ஸ்டாலின் வசம். அடிச்சு சொல்ற, சீமான் முதலமைச்சர்னா காவல்துறை சீமான் வசம் இல்ல, அவன் தம்பி மதிவாணன் வசம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ எவனா சொல்ல முடியும்? இப்படி சொல்ல முடியுமா?
அப்படி சொன்னால் நீ கட்சியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப திமுக காரன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, மறுநாள் கட்சி எங்க அண்ணன் மனமர்த்திப்பட்டி ராஜேந்திரன் சொல்ல சொல்லுங்க, நாளைக்கு இங்க கூட்டம் போட்டேன் நான் தான் மாவட்ட செயலாளர் அப்படி சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுவாரா? வீரபாண்டி இருக்கும்போதே சொல்ல முடியாது, அப்புறம் ராஜேந்திரன் வந்து சொல்லிடுவாரா? இல்லைன்னு அப்படியா? நீங்க யோசி. ராஜேந்திரன் மாவட்ட செயலாளருங்க, இந்த சாயப்பட்ட கழிவு ஒன்று தொடங்கிட்டு இருக்க அந்த ஏரியால. அவர் இத்தனை வருஷமா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமா நான் போராடுற 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் சொல்றாருல, ஏன் இந்த சாயப்பட்ட எதிர்த்து அவர் நினைத்தால் இந்த சாயப்பட்டதை தடுக்க முடியுமா? முடியாதா? ஒண்ணுமே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு எங்களை கிண்டல் அடிக்கிறீங்க. ஆனா 5 கவுன்சிலர் வச்சிருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் அதிகாரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து போராடுகிறது. நீங்க என்னமோ புடுங்குறன்னு சொல்ற, போராட வேண்டியதானே? போராட வேண்டியதானே? ஆட்சி ஒன்றுதானே இருக்கு. முதலமைச்சர் உங்க ஆளு தானே, துணை முதலமைச்சர் உங்க. இந்த துணை முதலமைச்சர் பாருங்க, எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, என்னடா முதலமைச்சர் 8 கோடி தமிழன் வீட்டுக்குள்ள எல்லாரும் கருணாநிதி வீட்டுக்குள்ளேயே இருந்து வர்றேன் அப்படிம்பாரு. அது மாதிரி பாருங்களேன், முத சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு தான் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு சொல்லி நயன்தாரா தூக்கிட்டு வந்தாங்க. லேசா அஞ்சியா தூக்கிட்டு வந்தா நயன்தாரா தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம இந்த மூஞ்சியை பார்த்தா வாந்தி எடுத்துருவான், பக்கத்துல இருக்க மூஞ்சியை பார்த்தா தேட்டருக்கு வரட்டும் சொல்லி அப்படியே ரெடி பண்ணாங்க. உதயநிதி நீங்க முன்னாடி பாத்திருக்கீங்களா? அந்த பொட்டி கண்ணாடியோட மூக்க பாத்தீங்கன்னா நீங்க 3 நாளுக்கு தூங்க மாட்டீங்க, அப்படிதான் மூஞ்சி. அப்புறம் கழுத காக்கா காசு வந்தா கழுத கூட கலரா மாறிஞ்சது மாதிரி ஆடு அடி மேக்கப் அடிச்சு செஞ்சு ரெடி பண்ணி ஒரு மெட்டீரியலை உருவாக்கி அதை கொண்டு வந்து இந்த தேர்தலை கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டா, இல்ல அவர் இளைஞரணியில் இருக்கார்ல, ஒரு எம்எல்ஏ, சரி கொடுங்க. கொடுத்தோன்னா 2 வருஷம் கழிச்சு விளையாட்டுத்துறை மந்திரினாங்க. என்னடா மந்திரி கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ள விளையாட்டுத்துறை மந்திரி தான் நாங்கள் கொடுக்கோம், எதுக்குங்க இப்படி இது பண்றீங்க? 2 வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டார்ல. எங்க ஊர்ல எங்க அண்ணன் தங்கப்பாண்டி 2 தடவை எம்எல்ஏ இருந்துட்டாரு. நீ என்னடா 2 வருஷம் இருந்தவனு கொடுக்க? ராஜபாளையத்தில் எங்க அண்ணன் தங்கப்பாண்டி எப்படியா அடுத்த சீட்டு கிடைக்கூடாதுல, போட்டு கொடுத்துருவோம் அவரை. எங்க அண்ணன் 2 தடவை எம்எல்ஏ இருந்துட்டாரா, இந்த தடவை எம்எல்ஏ கொடுத்து நீ அமைச்சர் வேற கொடுக்க வேண்டியிருக்கோம், பார்த்து சீட்டு கொடுக்கன்னு முடிவு பண்ணிக்கோ. நீ 2 வருஷம் எம்எல்ஏ இருந்ததுக்கு என்னடா நீங்க அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னு கேட்ட உடனே யாரு நல்லா யோசிச்சு பாருங்க. விளையாட்டுத்துறை மந்திரி ஒரு நிகழ்ச்சி நடக்கு, எது ஒரு கூட்டுறவுல ஒரு நிகழ்ச்சி மாதிரி வைக்கிறாங்க. அங்க வந்து நிக்காரு போக்குவரத்துறை மந்திரி நிக்காரு, உணவுத்துறை மந்திரி நிக்காரு. ரிப்பன் வெட்டி யார் திறக்காரு? முதலமைச்சர் தான் திறப்பாருன்னு பார்த்தா விளையாட்டுத்துறை மந்திரி திறந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை மந்திரி அந்த திமுக எவனாவது பேர் தெரிஞ்சிருக்கும்? எவனுக்காவது திமுக காரன் பேருக்காக தெரிஞ்சிருக்குமா? ஒருத்தனுக்கு தெரியாது. உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை மந்திரி டாப்ல போயிருச்சு. இன்னும் 1 வருஷம் ஆகுது, துணை முதலமைச்சர் கொடுக்க போறோம் உதயநிதி. என்ன அப்படிங்கிற அவர் எப்படி வேலை பார்த்தா தெரியுமா? நீங்க வந்த பேப்பர்ல எல்லாம் பாருங்க, ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேர் மட்டும்தான் வருது. பேர் போட்டா தானடா பேப்பரை வெளியிடுறீங்க, பேர் போட்டா தானே பேப்பரை வெளியிட்டு. அவன் சொன்ன மாதிரி நேர்த்திக்கடனை வாங்கிட்டு வந்து உங்க அப்பா பேர் உங்க ஆத்தா பேர் போடுறதுன்னு அவன் நேர்த்திக்கடனை வாங்கிட்டு வந்து உட்காந்து எழுதுறான். அவனுக்கு பண்டல் போடும் போது இந்த பேரை போட்டாதான் உனக்கு இந்த கவர் தானே கொடுக்குறீங்க, அப்புறம் பேர் போடத்தான் செய்வான். இன்னும் மொண்டாட்டி பேரும் போடலாம், போடுவான். இப்ப போட்டாங்கல்ல இன்பன் உதயநிதியா? எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ ராஜன் இருக்காரு, இன்பநிதி ஆட்சியிலே வாழ்ந்துட்டு தான் நான் சாகணும். செத்துருங்க, நீங்க செத்துருங்க, உங்க சாவு எங்களுக்கு நல்லதா போட்டும். யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் கோடி கடனுங்க, 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு பீத்துறாங்க. 10 லட்சம் கோடி கடன். இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறான், செவிலியர்கள் போராடுறான், தூய்மை பணியாளர்கள் போராடுறான், மருத்துவர் போராடுறான். இடைநிலை ஆசிரியர் எதுக்கு போராடுறான்? ஒரு திமுக காரன் சொல்ல சொல்லுங்க. இடைநிலை ஆசிரியர் ஏன் போராடுறான்? எதுக்கு பிறந்து போராடுறான்? 2009 இருந்து போராடுறான். 2009 ஆட்சியில இருந்து யாரு மறந்து போயிருவாங்க. அதிமுக தான் ஆட்சியில இருந்து. இது சொன்னு வச்சுக்கோங்க, ஆமா அதிமுக தான் போராட வச்சிருச்சுன்றான். டேய், அதிமுக தான் போராட வச்சுச்சு. உங்க ஐயா வந்து அறிக்கை கொடுத்தாரு தெரியுமா? இடைநிலை ஆசிரியர்கள் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, சம வேலை சம ஊதியம். 2009 மேக திமுக ஆட்சியில் அவருங்க, திமுக ஆட்சியில சம்பளம் கொடுக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவன் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டான், 9 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 50,000 கோடி வட்டி கட்டுறான், வருஷத்துக்கு 50,000 கோடி. இன்னைக்கு உடல் ஆசிரியர் சொல்றான், மே மாசம் ஆள் எடுக்காங்க, மே 30 வரைக்கும் எடுத்தவனுக்கு பேசிக் சம்பளம் 8,300. அவனும் 1ஆப்ல இருந்து 8ஆப்புக்கு தான் பாடம் எடுக்க போறான். அவனும் அதே படிப்பு. ஜூன் 1ஆம் தேதி ஒரு 20,000 பேர் சேர்க்கிறான். அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 5,200. இவனுக்கு 8,300, அவனுக்கு 5,200. இவனுக்கு அதே படிப்பு, அவனுக்கு அதே படிப்பு. இவனுக்கு அதே வேலை, இவனுக்கு அதே வேலை. இப்ப கேட்கிறான், 2 பேரும் ஒரே படிப்பு தானடா, 2 பேரும் ஒரே வேலை தான், சம வேலை சம ஊதியம் கொடுன்னு கேட்கான். இவ்வளோ நாளா போராடிக்கிட்டே வந்தான். போன தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் தான் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு செஞ்சு கொடுத்துருவோம், இது தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாரு. இப்ப கேட்கிறான், அட மானங்கட்டவனே, தேர்தல் அறிக்கையாக கொடுத்த வெண்ணையே, உன் அறிக்கை, உன் வாயில் வந்த வார்த்தையை நீயே காப்பாற்ற நாயே அப்படின்னு அவன் போராடுறான். நாங்கெல்லாம் போராட தூண்டல, ஒன்னதான் அவன் தான் போராடுறான். திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? உங்கள் மீது தான் காரி துப்புகிறான்.
அவனை ஒரு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர். இன்னைக்கு கலெக்டருங்க, நீங்க காவல்துறை அதிகாரி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், நடிகன் ஆகலாம், அரசியல்வாதில அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். ஒரு ஆசிரியர் பெருமகன் தான் உங்களை படிப்பிக்கணும். ஆசிரியர் பாறையே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லியிருக்கான். நாட்டின் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கருவறையில் அல்ல கல்வி அறையில் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த ஆசிரியர் பெருமக்கள் நடுரோட்ல தூக்கி குண்டாங்கட்டமா தூக்கி உள்ள ஓட வச்சா யார் காரணம்? யார் காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கணும்ல. 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் ஏங்க 5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். இப்ப இந்த இதுக்கு திட்டத்துக்கு வேற வாங்க போறோம். 3000 ரூபாய் கொடுக்காங்கல்ல. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு 50,000 கோடி கடன். மொத்தம் 10 லட்சம் கோடி முடிச்சிட்டாங்க. நம்ம கேட்கறது, நீங்களா கட்டுறீங்க? அப்ப நாங்க தான் கட்டுவோம். வரி யார் தலையில விழும்? எங்க தலையில தான் விழும். இதெல்லாம் மாற்றணும்ல. ஒரு மாற்று அரசியல் பேசணும்ல. பேசுவாங்களா? யாராவது பேசுவாங்களா? புதுசா இருக்க கட்சி பேசுமா? எங்களுக்கு பேச வேண்டாம். எது நாம் தமிழருக்கு பேச வேண்டாம், மக்களுக்காக பேச வேண்டாம், உங்களுக்காக பேசுங்க தலைவா. ஜனநாயகனுக்காக பேசுங்க. உங்க படம் ஜனநாயகனுக்காக 500 கோடி நீங்க தான் கொட்டி போட்டிருக்கீங்க, உங்களுக்காக பேசுங்க. தன் சொந்த பட பிரச்சனைக்கே வாய் திறக்க முடியாத இந்த தற்கொலை தலைவனா மக்களோட பிரச்சனைக்கு வாய் திறப்பான்? கேண்டீன்ல இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க, மத்தியார சாப்பாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவர் இப்பவே போலீஸ் பாதுகாப்போடு போலீஸ் என்ன அங்க பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க. உங்க சிபிஎல் எண்ணெயை தூக்கி 8 மணி நேரம் வச்சதுக்கு அலாராம வெளியே வந்தோம்டா. நாம் தமிழ் எங்க அண்ணன் சீமான் தம்பி நாங்கெல்லாம் ஒண்ணு இல்லாத வீடு, என் வீடு. அங்க வந்து நின்ட்டாங்க 79 போலீஸ் தூக்கிட்டு. ஐயோ எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பதறி அடிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா நாங்க எண்ணெயில இருந்து என்னட்டா இருக்கிறா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் எண்ணெய் அது ஒரு பிப்பி 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 அது மாதிரி ஆகி போச்சு. நானே ஒரு போட்டோகிராஃபரு 4 மணிக்கு வேண்டாம் ஆல்பம் கட்டு வர்றான். நம்ம கிட்ட கூட்ட கிட்ட போயிட்டு எவனுக்கு ஆல்பம் கொடுக்கலவா இருக்கும், நம்மளை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாம இருக்கும். 4 மணிக்கு வேண்டாம் தட்டுறா அப்படின்னு பார்த்தா உள்ள போயிட்டு வரணும்னு திறந்து வச்சுட்டு போங்க. நான் இங்க அதுவே திறந்து வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. சரி நீ பார்த்தா பாத்துக்கோ அப்படின்னு போய் மூஞ்ச கழுவிட்டு அவங்க தடவி இருக்க 7 மணி நேரம் தடவிட்டு சொல்லிட்டு போறான், சீக்கிரம் கல்யாணம் முடிங்க சார். எங்க அண்ணன் சொல்லி சலிச்சுட்டாரு. டெல்லியில இருந்து வந்து இங்க எதையாவது தோண்டி எடுப்பேன்னு பார்த்தா எனக்கு பொண்ணு வாக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில விட்டு வச்சு 8 மணி நேரம் அந்த அரைக்கில துறைமுருகன், இந்த அரைக்கில நானு. அவங்க உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன சாப்பிடுங்க, நான் வெஜ்ஜா வெஜ்ஜா அடா. 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர், நான் டிஎஸ்பி அப்பல பேசுறது இன்ஸ்பெக்டர். அது நீங்க ஒண்ணு நினைக்க, அவர் கொஞ்சம் முரட்டாளு. சொல்லுங்க உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, மறுபடியும் முதல்ல இருந்தா இதுல 1 மணி நேரம் உட்கார வச்சு நம்மள அப்படியே சர்வேலன்ஸ்ல வைக்கிறான். நான் நல்லா தூங்கிடுவேன். உட்கார்ந்து இருக்கும் போது எங்க வாத்தியார் கேட்டாரு, தண்ணியை குடி என்ன தூக்கு. 5 நிமிஷம் அமைதியா இருந்தா கண்ண மூடுற பழக்கம் நமக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் பதறாதீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படிங்க மாதிரி என்னைய வந்துட்டு போனதுக்கே எங்க அண்ணன் போய் செய்தி போகுது, என்னைய தூக்கிட்டு பிடிச்சா உங்க ஆள பெரிய ரவுடி, மெயின் ரவுடி நான் இருக்கேன், மெயின் ரவுடி நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு என் பிள்ளைகிட்ட ஏண்டா போறீங்க கேட்டா இவன் சிபிஐ போலீஸ் பாதுகாப்பு. என்ன அதுக்கு தான் முண்டாஸ் வச்சிருக்கீல்ல, அப்படியே சொந்த கட்சிக்காரனே ரசிகர்களே பக்கத்துல விடாம குண்டாசு வச்சுக்கிட்டு இப்படியே நிக்கீங்கல்ல, அதுக்கு மேல என்ன போலீஸ் வண்டி எடுக்கு.